மண்டை ஓடு, அழுகிய உடல் என அன்று முத்துநாட்டு கண்மாய் பகுதியே பிணவாடையில் மூழ்கி கிடந்தது. மூக்கை மூடிக்கொண்டு அந்த அழுகிய சடலத்தையும் கழுவி போலீசார் தடயங்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர். மறுபுறம் போலீசார் புடைசூழ அழைத்து வரப்படும் இந்த கருப்பு கட்டம் போட்ட சட்டையும் காவி வேட்டியுமே அந்த பயங்கரத்தை செய்து மண்ணுக்குள் மறைத்த கொடூரர்கள். நடந்திருப்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை. அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் பாண்டியராஜன். 38 வயதாகும் இவர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஜீவாநகர் பகுதியை சேர்ந்தவர். லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் டாடா ஏஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற பாண்டியராஜன் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பாண்டியராஜனின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாண்டியராஜனை தேடியிருக்கிறார்கள். ஆனால் எந்த தகவலும் இல்லை. இந்நிலையில்தான் 2 தினங்களுக்கு முன்னர் பாண்டியராஜன் ஓட்டி சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை கோயம்புத்தூரில் கண்டுபிடித்து உள்ளனர். அது சில நபர்களால் விற்கப்பட்டதாகவும் அந்த வாகனத்தை ஓட்டிய டிரைவர் கூறியிருக்கிறார். உடனே அந்த விற்பனையாளர்களை போலீசார் தேடி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் பாண்டியராஜன் கொன்று மண்ணில் மறைக்கப்பட்ட உண்மை வெளிவந்திருக்கிறது. ஆம், போலீசாரிடம் பிடிபட்டவர்கள் பூங்கொடி ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த செல்வகுமாரும் சின்ன கோடக்குடி கிராமத்தை சேர்ந்த ராஜாவும் தான். இந்த மூவரும் நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி ஒன்றாக அமர்ந்து முத்துநாட்டு கண்மாய் பகுதியில் மது அருந்துவது வழக்கம். அப்படிதான் கடந்த மார்ச் மாதம் மது குடிக்க ஒரு டாடா ஏஸ் வாகனத்துடனும் கையில் நிறைய பணத்துடனும் சென்றிருக்கிறார் பாண்டியராஜன். இவை அனைத்தும் நான் நிறைய பேரை ஏமாற்றி சம்பாதித்தது என நண்பர்களிடம் போதையில் உளறியிருக்கிறார். அந்த உளறல் மொழிகளையும் பணத்தையும் பார்த்த செல்வகுமாருக்கும் ராஜாவுக்கும் வேறு ஒரு சிந்தனை தோன்றியிருக்கிறது. பாண்டியராஜனை கொன்றுவிட்டு மொத்த பணத்தையும் டாடா ஏஸ் வாகனத்தையும் அபேஸ் செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதன்படி சம்பவத்தன்று வழக்கம் போல பாண்டியராஜனை மது குடிக்க அழைத்திருக்கிறார் செல்வகுமார். ஆனால் அங்கே நடக்கும் சூட்சமம் புரியாமல் பாண்டியராஜனும் வண்டியை எடுத்துக்கொண்டு கண்மாய்க்கு சென்றுள்ளார். பாண்டியராஜன், செல்வகுமார், ராஜா உட்பட மேலும் சிலருடன் மது விருந்து நடந்திருக்கிறது. அப்போது பாண்டியராஜனுக்கு போதை தலைக்கேறியதும் அனைவரும் சேர்ந்து அவரை தாக்க முற்பட்டு உள்ளனர். அந்த தாக்குதல் மிகவும் கோரமாக இருந்ததால் பாண்டியராஜன் நிலை குலைந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடியிருக்கிறார். அப்போது கூட இரக்கம் வந்து நண்பனின் உயிரை காப்பாற்றாமல் கழுத்தை நெரித்து கதையை முடித்திருக்கிறார்கள். பின் அனைவரும் போதையில் பிணத்துடனே படுத்து உறங்கியுள்ளனர். விடிந்ததும் சடலமாக கிடந்த பாண்டியராஜனை அங்கேயே குழி தோண்டி புதைத்துவிட்டு அவரிடம் இருந்த பணத்தையும் டாடா ஏஸ் வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். நேராக கோயம்புத்தூருக்கு தப்பி சென்றவர்கள் வாகனத்தை வந்த விலைக்கு விற்று பணத்தை பங்கிட்டு கொண்டு தலைமறைவாகி உள்ளனர். ஆனால் 3 மாதங்கள் கழித்து அந்த வாகனமே உண்மையை உடைத்து அனைவரையும் காட்டிக் கொடுத்திருக்கிறது. விசாரணை முடிவில் செல்வகுமார், ராஜா ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார்
தலைமறைவாக உள்ள மற்றவர்களையும் வலை வீசி தேடி வருகின்றனர்.